ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டுனால நான் ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி செஞ்சுருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 5 ஏலக்காவும் 1 இன்ச் சுக்கும் நான் சுகர் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் பச்சரிசியும் 1 கிளாஸ் பாசிப்பருப்பும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ரேண்டமாக தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. தெரியாதவங்களுக்கு வந்து 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கல்னால கொஞ்சம் குலைவாக தான் வரட்டும், நல்லாயிருக்கும். நான் இப்போ 3 கிளாஸ் பச்சரிசியும் 1 கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வெல்லம் வந்து 3 கிளாஸ் வெல்லம், இல்லைன்னா ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன்னு வைங்க, 1/2 kg வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம மெஷர்மெண்ட்டு. நான் வாட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி ரேண்டமாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1:3 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸும் பருப்பும் நல்லா குக் ஆகட்டுங்க. ஒரு 3 விசில் விட்டுறலாம். 3 விசில் குக் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஆட் பண்ணலாம். முதல்ல இது குக் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக. எல்லா ஸ்வீட் ரெசிபிக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 3 விசில் குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாம். இனிமேல் அந்த பருப்பும் அரிசியும் வெந்துருச்சுங்க. அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப தீச்சு எடுத்துடாதீங்க, லைட்டாக வறுத்தா போதும், இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் முந்திரி. ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்காங்க நான். இது ஹோம்மேட் கீங்க. ஹோம்மேட் கீ எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் உலர் திராட்சை ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் அந்த கீலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஹோம்மேட் பட்டர் அப்புறம் ஹோம்மேட் கீ ரெண்டும் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், எல்லாரும் செக் பண்ணுங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது அந்த ரைஸும் தாலும் குக் ஆயிடுச்சுலங்க, அதில் ஒரு 1/2 கிலோ வெல்லம் ஆட் பண்ணுறேங்க. சில பேர் இதை காய்ச்சி ஆட் பண்ணுவாங்க. மண் இல்லை, அப்படி க்ளீனான நல்ல வெல்லமாக இருந்தால் நம்ம எப்படியே ஆட் பண்ணலாம். எனக்கு இது குட் குவாலிட்டி வெல்லமாக தான் தெரிஞ்சுது, அதனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பாகு காய்ச்சி பாகையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணியாச்சு. இப்போது அந்த வெல்லம் நல்லா கரையட்டுங்க. அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும். பாகு வெல்லம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதில் ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுறேங்க. மில்க் ஆட் பண்ணிங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அந்த மில்கோட பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சையும் அந்த கீயோடு சேர்த்து ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போது நான் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கீ எல்லா
இடத்துலையும் அந்த பொங்கலோட பைண்ட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ்லாம் குக் ஆயிடுச்சு. அந்த வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அது அந்த ரைஸை நம்ம வெல்லம் அப்சர்வ் பண்ணுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுக்கும் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ண பவுடர் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே இது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோங்க. அப்போ தான் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மெல் போயிடும். அதனால தான் லாஸ்ட் ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஃப்ளேம் ஹை பண்ணல. குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த குக்கரில் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிலே வைங்க. சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் கரெக்டாக இருக்கும். பொங்கல் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் ஆகிடும். நீங்கள் சர்வ் பண்ணதுக்கு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். சிம்பிளான பொங்கல் ரெசிபி. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.